இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். டேய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. டேய் உங்ககிட்ட தேவையான பொருளை மட்டும் தானே எடுக்க சொன்னேன். நாம லேட் பண்ண துளசி சாமி கும்பிட்டு போயிடுவாரா? டேய் நல்லா கேட்டுக்கோங்க, கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னால வெளிய வச்சே அவளை தூக்கணும், புரியுதா? சரி அண்ணா, சரி கிளம்புங்க போங்க. டேய் வாடா. துளசி, ரொம்ப நல்லா இருக்கு துளசி. உனக்கு ஏத்த மாதிரியே நல்ல கலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. சித்தி, ரொம்ப நாள் இங்க இருக்க கூடாது, சீக்கிரமே போயிடணும். ஏன் துளசி அப்படி சொல்ற? விசாலாட்சி அம்மாக்கு ஜனனியை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். அது நல்லதில்ல. ஜனனிக்கும் அது நல்லதில்ல, சிவாக்கும் அது நல்லதில்ல. நாம யாருக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாது. நாம போயிடலாம் சித்தி. எனக்கு சிவா நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம்னு உனக்கு தோணுனா நீ சிவா கூட தான் இருக்கணும் துளசி. சித்தி, நீங்க இப்படி உளராதீங்க. கொஞ்சம் பேசாம வாங்க. துளசி வாங்க சித்தி. ஐயோ, அம்மா நல்லா இருக்கா? உனக்கு என்னம்மா, நீதான் அழகாச்சே. நிஜம்தான் துளசி, உனக்கு என்ன கலர் புடவை கட்டினாலும் ரொம்ப அழகா இருக்கும். போதும், ஓவராதான் போகுது. நான் சொன்ன திட்டுவாம்மா. சித்தி, நீங்க வேறயா? ஓஹோ, புடவை வாங்கிட்டு வரேன்னு சொன்னது இவளுக்கு தானா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்க சொல்லணுமோ அங்க சொல்றேன். சரி சரி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மா, மறக்காம துளசி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. சரி. வரோமா? போயிட்டு வா. அண்ணா, இந்த கோயிலுக்கு தான் வருவாங்களா? டேய் இந்த கோவிலுக்கு தான் வருவா, சும்மா இருடா. சரி. சித்தி வாங்க. அண்ணா வாடா, போய் தூக்கிடலாம். டேய் சும்மா இருடா. டேய் வாங்கடா, அங்க போலாம். சரி வாங்க போ. வா. அண்ணா, கோவிலுக்கு போறதுக்கு முன்னால அண்ணிய தூக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அண்ணிய பார்த்ததும் வாணி ஒழுக பாக்குறீங்களே, தூக்கிடலாமா அண்ணா? டேய் சும்மா இருடா, என்ன கொஞ்சம் ரசிக்க விடுங்கடா. அண்ணா, 2 பேரையும் தூக்கணுமாண்ணே? துளசிய மட்டும் கொண்டு போனா போதும்டா. பக்கத்துல இருக்கிற லக்கேஜை கேன்சல் பண்ணிடுங்க. அண்ணா, கோயிலுக்கு போறதுக்குள்ள அண்ணிய தூக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா பேசாம நிக்கிறீங்க? ஊருக்கு போற ஐடியால இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு துளசிக்கு பிறந்த நாள்ரா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே சாமிய கும்பிட்டுக்கட்டும். ஒரு கணவனா நான் இத அனுமதிக்கணும். அதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கும் அழகு, சரியா? அது சரி. அண்ணிய பார்த்தா ஒரு மாதிரி பேசுறீங்க, பார்க்காதப்ப ஒரு மாதிரி பேசுறீங்க. டேய் சும்மா இருடா. அண்ணா வாடா, போய் தூக்கிடலாம். டேய் இருடா, சாமி கும்பிட்டு வரட்டும்.
அவளை விடு. கட்டி இருக்கிற சேலையை உருவுற என்ன பொண்ணுடி நீ? சீ. நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அத துளசிக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். முதல்ல அந்த துளசிக்கு தான் எல்லாமே கிடைக்குது. ரெண்டாவது தான் நீ. என்ன பண்றது? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏய் ஜனனி, ஏன் இப்படி நடந்துக்கிற? அசிங்கமா இல்ல? நீ யார சந்தேகப்படுற? என்னையா அந்த துளசியவா? யார தப்பா நினைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல? என் கூட பல நாள் இதே அறையில இருந்த அந்த துளசி, ஆனா ஒரு நாள் கூட வரம்பு மீறினதில்ல. அவளை போய் சீ. இல்ல, அது துளசி தப்பா இல்ல, நீதான் தப்பா இருக்கு. என்ன தப்பு? எல்லாமே தப்பா தான் இருக்கு. உன் நினைப்பிலேயே தப்பு இருக்கு. ஏய், இப்ப எதுக்கு அழுகுற? அழாம சொல்லு. இல்ல, நீ சொல்றது உண்மைதான் சிவா. எனக்கு யார் இருக்கா? உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல. ஆனா துளசி உன்னை எடுத்துக்க பாக்குறா. என்னை ஏமாத்திட்டு உன்னை எடுத்துக்க பாக்குறா. ஜனனி, அவ நல்லவ இல்ல சிவா. என்னை ஏமாத்த பாக்குறா சிவா. ஜனனி, என்ன பேசுற நீ? துளசி ஏமாத்தினா நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? முடியுமா? இல்ல சிவா, உனக்கு தெரியாது சிவா. உன்னை யோசிக்கவே விட மாட்டா, மயக்கிருவா. ஜனனி, நீ பேசுறதே காமெடியா இருக்கியா? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற நீ? என்ன ஆச்சு உனக்கு? சிவா, நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் ஜனனி, நீதான் என் உயிர். நீ என்ன வெறுத்துட்டா நான் செத்து போயிடுவேன் சிவா. நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன்.